சின்ன வயசுலயே அப்பாவையும் பாசத்தையும் பிரிஞ்சு எவ்வளவோ அவமானங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச அவளுக்கு சிவா ரூபத்துல சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்களா அண்ணி? நீ வளர்ந்த விதமே வேற பிந்து. அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் உன் கூட இருக்காங்க. அவங்க பாசத்துல நீ ஒரு செல்ல பொண்ணா வளர்ந்த ஆளா இருக்க. ஒருவேளை சிவா இல்லைன்னா உன் அப்பா உனக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா பூர்ணிக்கு அப்படி கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவ ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷத்துல இருக்கா. அந்த சந்தோஷம் அவகிட்டயே இருக்கணும் பிந்து. அதனாலதான் இந்த கல்யாணத்தை அவளுக்கு நான் பண்ணி வைக்கிறேன். உனக்கு காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும்தான். ஆனா பூர்ணிக்கு சிவா காதல் தான் வாழ்க்கையே. ஒருத்தரோட காதலுக்காக 2 பேரோட காதல தியாகம் செய்யணும்னு சொல்றீங்களா? அவ அப்படிதான் சொல்லுவா. தன்னை சார்ந்தவங்களுக்கு தான் காதலா? மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் அது பைத்தியம், வெறி, மோகம், பொழுதுபோக்கு. அப்படிதானே? நான் ஒன்னும் அப்படி ஒரு நோக்கத்துல சொல்லல. நீ வேற என்ன நோக்கத்தோட சொல்ற? உன்னோட சுயநலத்துக்காக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பூரிக்காக தானே எவ்வளவு அழகா போய் சொல்லி சமாளிக்கிற பூமி. நான் ஒன்னும் போய் சொல்லல. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நீ போய் தான் சொல்ற. இந்த கல்யாணத்தை நடத்த நினைக்கிறது அந்த பூரிக்காக கிடையாது, உனக்காக. பிந்து, இன்னும் உனக்கு புரியலையா? இவளுக்கு இவ வாழ்க்கை தான் முக்கியம், இவ தாலி முக்கியம், இவ கல்யாணம் தான் முக்கியம், அந்த ககன் முக்கியம். ஆனா எனக்கு மட்டும் என் மருமக தாண்டி முக்கியம், அவ சந்தோஷம் முக்கியம். நீ பூரி சிவா கல்யாணத்துக்கு நிழலா நின்னா, நான் பிந்து சிவா கல்யாணத்துக்கு நிழலா நிப்பேன். நானே பயப்படுற மாதிரி உன் மாமா உன்னை நம்பிட்டு இருக்காருடா. அந்த நம்பிக்கைய நான் இல்லடா, நீதான் காப்பாத்தணும். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்கிறது ஒரு வரம்டா. ஆனா அந்த விஷயம் எல்லாருக்குமே கிடைச்சிராது. நிறைய பேர் தோத்து போன காதலையே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் மனைவி தனக்கு கிடைச்சது தன்னோட அதிர்ஷ்டம்னு நினைச்சிட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க. இது எதுவுமே உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் சொல்லலடா. யதார்த்த உண்மைய ஒரு தடவை உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் மட்டும் அன்னைக்கு வந்து தடுக்கலன்னா இந்நேரம் நீ பிந்துவோட கழுத்துல தாலி கட்டி முடிச்சிருப்ப. அப்போ பூர்ணி ஏதோ குளத்திலயோ கிணத்துலயோ விழுந்திருப்பா. நீ விரும்புறவங்களுக்காக இன்னொருத்தரோட உயிர் எடுத்த பாவத்துக்கும் நீதான் காரணமாயிடுவ. எங்க பாரு சிவா, நான் உன்னை மிரட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லலடா. நீ பூர்ணிய காதலிக்கலன்னு உன் மாமாவுக்கு தெரிஞ்சாலே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. பூர்ணிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கலன்னா நம்பிக்கைங்கிற ஒரு கதவு நிரந்தரமாவே மூடப்பட்டுரும். தயவு செஞ்சு அப்படி ஒரு நிலைமைய கொண்டு வந்துராத. அப்படி கொண்டு வந்துட்டா இந்த அக்காவை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. இந்த அக்காவோட பொணத்தை தான் நீ பாப்ப. ஓ என்ன மாமா, எல்லாரும் முன்னாடி எப்படி கூட்டிட்டு வந்துட்ட? அவங்க என்ன நினைப்பாங்க? யாரு என்ன நினைக்கிறாங்கன்றதுலாம் எனக்கு முக்கியமே இல்லை பூமி.
நான் என்ன நினைக்கிறேன், என் மனசு என்ன நினைக்குதுங்கிறது தான் எனக்கு முக்கியம். உட்கார். எப்போவாது தைரியத்தை இழந்து ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இப்படிதான் நான் எங்க அம்மாவோட மடியில தலை வச்சு படுப்பேன் பூமி. அப்போ திடீர்னு அந்த நேரத்துல என்னையே அறியாத ஒரு தைரியம், என்னால முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும் பூமி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும்ன்ற நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்துருக்க. அந்த நம்பிக்கையில கூட இப்படி படுக்கலான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. சிவா, சிவா, இங்க பாரு, அம்மாவும் அண்ணியும் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு அழகா இத போட்டிருக்காங்கன்னு. உன் பேர் கூட ரொம்ப அழகா இருக்கு பாரு. பிடிச்சிருக்கா? பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் என்ன ஆக போகுது? உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான். நல்லா இருக்கு, டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, நைஸ். என்ன சிவா நீ இப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் இருக்கு சிவா? அவன் மனசுல என்ன இருக்க போது பூர்ணி? உன் மேல காதலை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆமாமா, என் அக்கா சொல்றாங்கன்னா அது சரியாதான் இருக்கும். அது சரியா இல்லைனாலும் கண்டிப்பா சரியாயிடும். நீ என்ன பேசுற சிவா? என் மேல உனக்கு அன்பு இருக்கிறதோ இல்லாததோ அண்ணி எதுக்கு டிசைட் பண்ணணும்? நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம்ல. பூர்ணி, என் தம்பி ஒரு பெரிய குழப்பவாதி. எப்போ என்ன பேசுவான்னு அவனுக்கே தெரியாது. அவன் ஏதோ சொல்லிட்டான்னு அதை எதுக்காக நீ பெருசு படுத்திட்டு இருக்க? கண்டுக்காத. ஆமா பூரி, கண்டுக்காத. என் அக்கா சொல்லிட்டாங்கன்னா எதுவா இருந்தாலும் விட்டுதான் ஆகணும். அப்படிதானக்கா? என்னடா ஒவ்வொன்றும் கேள்வியா கேக்குற? சில விஷயங்கள் வேணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும்.